ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி 700 கிராமுக்கு முல்தானி மெட்டி கோல்டு ப்ராசஸ் சோப் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 700 கிராமுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். நான் வந்து கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், பாம் ஆயில், செசாம் ஆயில்னால் நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், ஷியா பட்டர் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே வந்து இதே ஆயிலை ஷியா பட்டருக்கு பதிலாக ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருப்பேன். இந்த டைம் வந்து அதிலிருந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அளவு வந்து அதே அளவு தான், அதே 700 கிராம் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஆனால் ஷியா பட்டர் மட்டும் மாற்றிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோலேயும் மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயிலில் ஷியா பட்டர் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஷியா பட்டர் சேர்த்துருந்தா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஷியா பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா ஸ்பேச்சுலா வச்சு எல்லா ஆயிலையும் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த ஷியா பட்டர் வந்து கெட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி ஊற்றக்கூடாது. மெல்ட் பண்ணி ஊற்றும் போது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். லைவ் சொல்யூஷன் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆயிலில் சேர்ப்போம். ஸோ ஆயில் வந்து ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஷியா பட்டரை வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிரும். ஸோ அந்த மாதிரி மெல்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் மெல்ட் பண்ணி ஊற்றி நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாலுமே அந்த ஷியா பட்டர் வந்து திரும்பவும் வந்து கெட்டியாயிரும். ஸோ ஷியா பட்டரை வந்து மெல்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அது ஆயில் கூட மிங்கிள் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து ஷியா பட்டருக்காக நான் இப்போ வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து லைவ் சொல்யூஷன் வந்து இன்னும் ஆட் பண்ணலை. லைவ் சொல்யூஷன் வந்து நான் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு டைம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த லைவ் சொல்யூஷனில் வந்து 101.56 கிராம் காஸ்டிக் சோடாவும் 203.13 கிராம் வாட்டரும் சேர்த்து நான் லைவ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைவ் சொல்யூஷனை கண்டிப்பாக ஆயிலில் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஆயிலும் லைவ் சொல்யூஷனும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும் போது தான் நம்ம ரெண்டையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். லைவ் சொல்யூஷனை சேர்க்கும் போது ஆயிலோட கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து அதில் ஊற்றினதுக்கு அப்புறம் நல்லா ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் இந்த பாயிண்ட்டை சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அப்போ தான் சோப்போட கரையும் தன்மை கொஞ்சம் நேரமாவது தாங்கும். சோப் வந்து சீக்கிரமாக பேட்டர் ஆயிடுது, கெட்டி ஆயிடுது அப்படின்னா சீக்கிரமாக சோப் கரைஞ்சிரும். கோல்டு ப்ராசஸ் சோப்பில் வந்து கரையாமல் இருக்கிறதுக்கு லைவ் சொல்யூஷன் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அந்த லைவ் சொல்யூஷன்லேயே 100 கிராம் ஆயிலுக்கு 2 கிராம் அளவுக்கு சோடியம் லாக்டேட்டை சேர்த்து நம்ம செஞ்சோம்னா கரையும் தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். நான் வந்து இன்றைக்கி 700 கிராம் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ 14 கிராம் சோடியம் லாக்டேட்டை வந்து நான் லைவ் சொல்யூஷன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதில் சேர்த்து இப்போ வந்து ஆயிலில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சோப்பு வந்து கரையும் தன்மை கொஞ்சம் கம்மியாகும். கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் நுரைக்கு பஞ்சமே இருக்காது, ஆனால் சீக்கிரமாக சோப் கரைஞ்சிரும். அந்த கரையும் தன்மையை வந்து கொஞ்சம் தக்க வைக்கிறதுக்காக தான் சோடியம் லாக்டேட் 2% வந்து சேர்க்குறோம். நல்லா கையிலேயே 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து முல்தானி மெட்டி பவுடர் 14 கிராம் சேர்த்துக்கிறேன். 100 கிராமுக்கு 2 கிராம் எடுக்கணும். ஸோ 700 கிராமுக்கு அப்படியே இன்ட்டு பண்ணி 14 கிராம் முல்தானி மெட்டி பவுடரை நான் இப்போது ஆயில் லைவ் சொல்யூஷன் கூட சேர்த்துக்கிறேன். இதில் வந்து அந்த கெட்டியாக இருக்கிறத நல்லா நம்ம டைல்யூட் பண்ணிக்கணும். இல்லைனா அது சோப்பில் அப்படியே நிற்கும். சோப்பு ஊற்றினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணும்போது அந்த பவுடராக ஒரு சில இடத்துல நிற்க ஆரம்பிச்சிரும். நான் வந்து ஃபுல்லாக வந்து இப்போது கட்டி எல்லாத்தையுமே கரைச்சிட்டேன். அதை எப்படி கரைக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கட்டியை எடுத்து அப்படியே ஸ்பேச்சுலால் அந்த பவுலுக்கு ஓரத்தில் கொண்டு போய் ஒரு தடவை தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கட்டி வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் கூட பவுடர் பாருங்கள் தனியாக தெரியல, நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் சோப்பு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
நான் இப்போ சேர்க்குறது வந்து ஃப்ராக்ரன்ஸு 21.70 கிராம் ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்குறேன். நான் எந்த ஃப்ராக்ரன்ஸு எங்கே வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு அந்த ஐடியா வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் சேர்த்தது வந்து ப்ரொப்பைலின் கிளைகால் 14 கிராம் சேர்த்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம சேர்க்குற ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஸ்டேபிளாக ஓரளவுக்காவது நிற்கிறதுக்கு. இப்போது நம்ம கோல்டு ப்ராசஸ் சோப்பு செஞ்சிட்டோம், அதை வந்து நம்ம 1 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சேர்க்குற ஃப்ராக்ரன்ஸ் வந்து 1 மாதத்துக்கு அப்புறமும் வந்து ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக இந்த ப்ரொப்பைலின் கிளைகால் சேர்ப்போம். இதுவும் வந்து 100 கிராமுக்கு 2 கிராம் அளவுக்கு சேர்க்கணும். ஸோ 14 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃப்ராக்ரன்ஸும் ப்ரொப்பைலின் கிளைகாலும் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். நீங்கள் ஃபுல்லாக பேட்டர் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ராக்ரன்ஸு ப்ரொப்பைலின் கிளைகால் எல்லாமே நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக கொஞ்சம் நேரம் ஸ்பேச்சுலால் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் யூஸ் பண்ணி பேட்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் மோல்டில் போர் பண்ணிக்கலாம். நான் கையில் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுலேயே பாருங்கள் ஒரு அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, கெட்டித்தன்மை. அதனால் நான் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணலை. பாருங்கள், இன்னமும் ஒரு சில கட்டி இருக்குது. அந்த கட்டியை வந்து பவுலோட ஓரத்தில் வச்சு இந்த மாதிரி ஸ்பேச்சுலால் தேய்ச்சோம்னா அந்த கட்டி வந்து கரைஞ்சிரும். நான் எடுத்துக்கிட்ட ஆயில் எல்லாம் எவ்வளோ அளவு அப்படின்னா, கோகனட் ஆயில் வந்து 245 கிராம், கேஸ்டர் ஆயில் 35 கிராம், பாம் ஆயில் 210 கிராம், நல்லெண்ணெய் 35 கிராம், சன்ஃப்ளவர் ஆயில் 98 கிராம் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ரைஸ் பிரான் ஆயில் வந்து 35 கிராம் எடுத்திருப்பேன். ஆனால் இதில் வந்து ரைஸ் பிரான் ஆயிலுக்கு பதிலாக நான் வந்து ஷியா பட்டர் 77 கிராம் எடுத்திருக்கேன். நான் சொன்னது உங்களுக்கு புரியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன். எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் அதில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சோப் கண்டிப்பாக எனக்கு வந்த ரிசல்ட் தான் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆயில் வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாள் நீங்கள் வச்சுருந்த ஆயிலை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆயிலுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் சோப் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் வந்து அதோட கன்சிஸ்டன்சியில் இருக்கும். மோல்டில் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐபிஐ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பேட்டரை வந்து போர் பண்ணணும். பேட்டரை ஃபுல்லாக வந்து நம்ம போர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மோல்டை நல்லா டேப் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் சோப் பேட்டர் வந்து உள்ளே போய் நல்லா செட் ஆகும். இதே மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்று கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதிலேருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான நியூஸ் கிடைக்கும். நான் போர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக மேலே வந்து ஒரு டிசைனுக்காக நான் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு டிசைன் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 2 டேஸ்க்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். அப்போ தான் சோப் நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இந்த அன்மோல்ட் பண்ணுறது, கட் பண்ணுறது, ஸ்டாம்பிங் பண்ணுறது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும். அவ்வளோதான், முல்தானி மிட்டி சோப் ரெடி. தேங்க்யூ.